சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. மத்திய மற்றும் மாநில அரசுகள் இரண்டும் சேர்த்து அனைவருக்குமே மாதம் 1200 ரூபாய் அப்படிங்கிறது இலவசமா வழங்க போறாங்க. இதுக்கான ஒரு முக்கிய அறிவிப்புகள் இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், இதற்கான நிபந்தனைகள் என்ன மற்றும் இதற்கு என்னென்ன ஆவணங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற முழு தகவலை தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்பதான் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய புது புது தகவல்கள், புது புது வீடியோ உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவின் அனைத்து மாநிலத்திலும் பார்த்தீங்க அப்படின்னா 1200 ரூபாய் உதவித்தொகை அப்படிங்கிறது கொடுக்க போறாங்க. ஸோ இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்திலும் நடைமுறையில் உள்ளது. இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறையின் கீழே இயங்குகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்க அப்படின்னா 40 வயது மற்றும் அதற்கு மேல் இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு மாதாந்திர ஓய்வூதியமாக 1200 ரூபாய் அப்படிங்கிறது வழங்கப்பட்டு வருதுங்க. மத்திய அரசு 40 வயது முதல் 79 வயது வரை உள்ள பயனாளிகளுக்கு, அதற்கு மேல் உள்ளவர்களுக்கு 500 ரூபாய் உதவித்தொகையும் வழங்குகிறது. மீதம் இருக்கக்கூடிய தொகையை தமிழ்நாடு அரசு மானியமாக வழங்குகிறது அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. இந்த உதவித்தொகை மட்டுமல்லாமல் பொங்கல் பரிசு, தீபாவளியின் போது பார்த்தீங்க அப்படின்னா இலவச புடவை மற்றும் அங்கன்வாடி மையங்களில் இலவசமாக அரிசியும் வழங்கப்படுகிறது. இது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதிய திட்டம் தாங்க. இந்த திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 40 வயதுக்கு மேலுள்ள அனைத்து பெண்களுக்குமே மாதம் 1200 ரூபாய் அப்படிங்கிற உதவித்தொகை வழங்கப்படுது. இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 2009ஆம் ஆண்டு மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்திற்கு யார் யார் தகுதியானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் விதவைகளுக்கு மாதாந்திர நிதி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்துக்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தகுதிகள் விண்ணப்பதாரர் விதவையாக இருக்க வேண்டும் மற்றும் மறுமணம் செய்திருக்க கூடாது. அவர்களின் வயது 40 முதல் 79 இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். மத்திய மற்றும் மாநில அரசால் வழங்கப்படும் வேறு எந்த ஒரு திட்டத்திலும் பயன்பெறக்கூடாது. ஆண்டு வருமானம் 1 லட்சத்தை விட குறைவாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம குறிப்பாக அவர்கள் தமிழ்நாட்டில் வசிப்பவராக இருக்க வேண்டும். இந்த திட்டத்துக்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா உங்கள் அருகில் இருக்கக்கூடிய இ-சேவை மையத்தை அணுகி இந்த ஒரு திட்டத்துக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்னா விதவை சான்றிதழ், ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை அல்லது பேன் கார்டு, வறுமை கோட்டிற்கு கீழுள்ளோர் அட்டை தேவைப்படும், வங்கி கணக்கு முதல் பக்கம், முகவரி சான்று. ஸோ இந்த ஆவணங்கள் தேவைப்படுதுங்க. விண்ணப்பதாரர் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு செயல்முறையை முடித்த பின் விண்ணப்பங்கள் உள்ளூர் பஞ்சாயத்து அல்லது மாநகராட்சி அலுவலகங்களுக்கு அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1 மாதத்திற்குள் சரிபார்க்கப்பட்டு நேரடியாக உங்கள் வங்கி கணக்கில் உதவித்தொகை செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு திட்டத்திற்கு மத்திய அரசை விட கூடுதலான பங்களிப்பை வழங்குறாங்க. 2023-2024 நிதியாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களுக்கு 5000 கோடிக்கு மேலான தொகையை ஒதுக்கியுள்ளது. இதன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா 34,90,969 பயனாளிகள் இதுவரை பலன் பெற்று வருகிறார்கள் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இது போன்ற அரசு அறிவிக்கக்கூடிய புது புது தகவல்களை அடுத்தடுத்து வரக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ அரசு அறிவிக்கக்கூடிய எல்லா அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்ம டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.